நடிகர் தனுஷ் மீது நயன்தாரா குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். நடிகர் தனுஷ் மீது பரபரப்பு குற்றச்சாட்டுக்களை கூறி கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நடிகை நயன்தாரா. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் விமல் ராஜ் இணைகிறார். விமல், வணக்கம். நடிகர் தனுஷ் மீது நயன்தாரா குற்றச்சாட்டை முன்வைத்து கடிதம் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார் என்பதை அறிகிறோம். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவா விவரிங்க. வணக்கம். பிரபல தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருக்கக்கூடிய நயன்தாரா அவரது ஆவண படம் வருகிற 18ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நிலையில் நடிகர் தனுஷுக்கு நயன்தாரா அவர்கள் இன்று ஒரு கடிதம் மூலம் தனது ஆவேச பேச்சுக்கள் மூலம் கேள்வி எழுப்பி இருக்கிறார். எதற்காகவென்றால், இந்த திரைப்படத்தில் நயன்தாராவின் வாழ்வை அடிப்படையாக கொண்டு உருவானதால் நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் இந்த ஆவண படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பயன்பாட்டிற்கான காப்புரிமையை இதுவரை தனுஷ் வழங்க மறுப்பதாக அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 வருடங்களாக இதற்கான காப்புரிமையை கேட்டு தனுஷிடம் உரிமை கேட்டு வந்த நிலையில் இதுவரை தனுஷ் அதற்கான காப்புரிமையை வழங்காமல் இழுத்தடித்து வருவதாக நயன்தாரா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இல்ல, இப்ப அந்த நயன்தாரா உடைய அந்த குறும்படம் அப்படிங்கிறது எப்பொழுது ரிலீஸ் ஆக இருந்தது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்ப எதற்காக அந்த ரிலீஸ் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது பற்றிய விவரங்களை அந்த கடிதத்துல சொல்லியிருக்கிறாங்களா? இது நயன்தாராவின் வாழ்க்கை, காதல் மற்றும் திருமணம் முழுவதும் அலசும் ஆவணப்படம் என்பதால் அவர் நடித்த திரைப்படங்களில் உள்ள காட்சிகள், பாடல்கள் சிலவற்றை படக்குழுவினர் இந்த ஆவணப்படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் இருந்த பாடல் காட்சிகள் சில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் என்பதால் அவரிடம் இந்த காப்புரிமைக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது, தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆவண படமானது வருகிற நவம்பர் 18ஆம் தேதியானது நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகும் நிலையில் இதுவரை தனுஷ் தனது அந்த பாடலுக்கான காப்புரிமையை வழங்க மறுப்பதாக நடிகை நயன்தாரா தனது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்.